வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் அதிமுகக்குள் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இணைய முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்சமயம் வரைக்கும் நம்முடைய அதிமுகவில் நீக்கப்பட்டிருக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் தற்பொழுதைய வரைக்கும் நீக்கப்பட்டவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட அவர்கள் பலமுறை முயற்சித்தும் அதிமுகவிற்குள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை சென்றடையும் அதனை மீட்டெடுக்கவும் பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் தோல்வியிலே முடிந்தாலும் கூட மீண்டும் முயற்சியை பன்னீர்செல்வம் அவர்கள் கைவிடாமல் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதில் முதற்கட்டமாக பன்னீர்செல்வத்தின் அதிரடியான முடிவு என்னவென்றால், தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவரையுமே தட்டி தூக்கணும் அப்படின்றதான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நின்றுருக்கார் அல்லவா, அதில் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று எல்லாரையும் பார்த்திங்கன்னா முன்னிலையில் நம்ம போய் வெற்றி பெற்றதான் நமக்கு பாஜக பெரிய ஒரு வேலையை செய்வாங்க. அந்த வேலை என்னென்னா, நம்ம மத்தியில் போயிட்டோடனே கட்சியை நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. நம்ம தலைமையை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய துரோகிகளை விரட்டி அடித்துட்டு அதிமுகவின் தலைமையை பார்த்திங்கன்னா கடைகோடி தொண்டர்கள் கையில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய முக்கியத்துவமான நோக்கம் என்னென்னா, அதிமுகவில் கொள்கையெல்லாம் மாற்றிருக்காங்க, எம்ஜிஆர் வழிவகுத்த கொள்கைகள் இல்லை, அதிமுக சரியாக செயல்படலை அப்படின்றதும் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதன் பிறகு பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் நியமித்து இணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன், ஒருங்கிணைப்பாளராக தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்பட போவதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் வரைக்கும் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த வேண்டும், வெற்றிக்கு கூடிய ஒரு பாதையில் அதிமுகவை செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் செல்ல போவதாகவும், அதற்கு மேலும் முயற்சியாக இந்த ஒரு தேர்தலை பயன்படுத்தி தேனியிலும் ராமநாதபுரம் தொகுதியிலும் டிடிவி தேனி, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்று பாஜகவின் மூலமாக அதிரடியான வேலைகளில் ஈடுபடப் போவதாகவும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் அப்படி இப்படி என்று பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலா ஒரு பக்கம் இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு புரியவர்களுக்கு புரியும், திருந்தவர்கள் திருந்துவார்கள், இப்பொழுதாவது அவர்களுக்கு புத்தி வரட்டும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மறைமுகமாக இபிஎஸ்ஐ தாக்கி பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் இந்த ஒரு தகவல் என்பது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பில் கடைகோடி தொண்டர்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் மாற்றம் நடந்தால்தான் அனைத்தும் சாத்தியமாகும். வெற்றியில் மீண்டும் அதிமுக கம்பேக் அப்படின்ற மாதிரி கொண்டிருக்கும். இல்லை என்றால் மீண்டும் பார்த்திங்கன்னா டவுன், அதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவும் தோல்விகளும் தொடர்ந்து சந்தித்தே வந்தால் அதிமுக என்ற கட்சி மீண்டும் பின்வாங்கிவிட்டால் மீதமுள்ள கட்சி முந்திக்கொண்டு நீங்கள் பின்னாடி சென்ற ஒரு கட்சி மீண்டும் முன்னுக்கு வரணும்னா கடினமான உழைப்பு வேணும். அதை பார்த்திங்கன்னா தற்பொழுது எடப்பாடி செய்வாரா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அவராக மாறினா மட்டும்தான் உண்டு அப்படின்றத தெளிவாக சசிகலா அவர்கள் வாக்குப்பதிவு என்று பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை இபிஎஸ் அணிக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் கண்டிப்பாக தலைமை மாற வேண்டும் என்று தொண்டர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதிமுகவின் கொள்கைகள் மாற வேண்டும் என்று ஒரு பக்கம் ஓபிஎஸ், மேலும் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று சசிகலா, இல்லை எனக்கு பதவியும் வேண்டும் தலைமையும் வேணும் அப்படின்ற துணை டிடிவி தினகரன். என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.